முயன்றால் முடியாதலே முயலாயிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம். நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது +2 முடிச்சுட்டு பார்த்தா BA இங்கிலீஷ் எடுக்கலாமா, இல்ல BSc மேக்ஸ் எடுக்கலாமா, இல்ல பார்த்தோம்னா அதாவது பிகாம்ல இந்த பேங்கிங் அண்ட் ரெலவென்டான ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கலாமா, இதுல எது பார்த்தோம்னா ஒரு பேங்க் ஜாப் போறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தோம்னா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு பேங்க் ஜாப் தான் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. BA இங்கிலீஷ் படிக்கலாமா, இல்ல BSc மேக்ஸ் படிக்கலாமா, இல்ல பிகாம்ல இந்த பேங்கிங் ரெலவென்டான ஸ்ட்ரீம் எடுக்கலாமா. ஏன்னா இது எல்லாமே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பேங்க் எக்ஸாமோட சிலபஸோட மேட்ச் ஆகிற கோர்ஸ் உங்களுக்கு. சோ இந்த 3 கோர்ஸ்ல பார்த்தா எது பார்த்தா பேங்க் ஜாப்க்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தா பேங்க் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோடு இருக்க +2 முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 3 கோர்ஸ்ல எது எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான டாபிக்லாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும், பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்ல எது ரெலவெண்டா இருக்கும், முக்கியமா இவங்க 3 பேர்ல யாருக்காவது ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் அப்படி மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க் ஜாப் இது பார்த்தா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணா கூட ஸ்டூடெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேங்க் எக்ஸாமோட சிலபஸோட ரெலவெண்டான கொஞ்சம் டிகிரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தா அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா கிளர்க் PO போஸ்ட்டுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு டிகிரி வேணாலும் முடிச்சுக்கலாம், எந்த ஒரு ஸ்ட்ரீம் வேணாலும் முடிச்சுக்கலாம். ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆன ஒரு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டியோ ஒரு UG கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க் PO 2 எக்ஸாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். PO எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருக்கும், கிளர்க் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. PO அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. இதுவே கிளர்க் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க. முக்கியமா இந்த கேஷியர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த பேங்க்ல ஒர்க் பண்ண நிறைய ஸ்டாஃப் பார்த்தா நம்ம பேங்க் போறப்போ டைரக்டா பார்த்திருப்போம். சோ அவங்க பார்த்தா அந்த ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணுவாங்க கிளரிக்கல் ரேஞ்ச்ல. சோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்களோட ஒர்க் எது ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்கவங்கள அவங்களோட ஒர்க்கை ப்ராப்பரா செப்பரேட் பண்ணி அவங்க ஒர்க்கை ப்ராப்பரா பண்றாங்களா அப்படிங்கறத மெயின்டெனன்ஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த லோன் ரெலவெண்டான டாக்குமெண்ட்லாம் செக் பண்றது, லோனுக்கு அப்ரூவ் தரது, இந்த மாதிரியான ஒர்க் தான் மோஸ்ட்லி பார்த்தா ஒரு PO ஆபீசருக்கு இருக்கும் உங்களுக்கு. பட் PO எக்ஸாம் ரொம்ப டஃபா இருக்கும், கிளரிக்கல் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. POக்கு இன்டர்வியூ இருக்கும், கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம POல பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. முக்கியமா எஸ்ஏ ரேட்டிங், லெட்டர் ரேட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. பட் கிளரிக்கல்ல எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கேட்பாங்க உங்களுக்கு. சோ ஒரு டிகிரி முடிச்சவங்க பார்த்தா கிளரிக்கலுக்கு எலிஜிபிள், POக்கு எலிஜிபிள். கிளரிக்கலோட ஏஜ் லிமிட் பார்த்தா ஒரு 28 வரை வச்சிருப்பாங்க. இதுவே POக்கு பார்த்தா 30 வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பேங்க் பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. சோ நீங்க எந்த பேங்க் ட்ரை பண்றீங்களோ அதை பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் இவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ பேங்க் எக்ஸாமுக்கு எந்த டிகிரி பெஸ்ட்? முக்கியமா BSc மேக்ஸ் எடுக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க BSc மேக்ஸ் படிக்கலாமா. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க இப்போ பிகாம்ல பார்த்தா பேங்கிங் ரெலவெண்டான ஸ்ட்ரீம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியுமா அந்த மாதிரி கூட கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா? ஏன்னா பிகாம் முடிச்சவங்களுக்கு பேங்க் ஜாப் ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி பிகாம் எடுத்தவங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா, இல்ல BA இங்கிலீஷ் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா 3 டிகிரியுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு டாபிக்கா கேட்கறாங்க உங்களுக்கு. சோ பேங்க் எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்னு எடுத்தா காமனா ஒரு 6 டாபிக்ல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் டாபிக் கண்டிப்பா. சோ பிரிமினர்லயே பார்த்தோம்னா இந்த 3 டாபிக் கன்ஃபார்மா வரும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின், பேங்கிங் ரெலவெண்டான கொஸ்டின் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் இந்த 3 டாபிக் எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு. சோ பிரிமினரி அப்புறம் மெயின் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னா இன்டர்வியூ போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்டர்வியூ இல்ல அப்படின்னா உங்களுக்கு கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ இருக்காது. மெயின் எக்ஸாம்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு. சோ பேங்க் ஜாப் அப்படின்றதுல கிளர்க் PO பொறுத்தவரை மெயினா இந்த 6 டாபிக்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்க. பட் POல பார்த்தா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வருது. எஸ்ஏ ரேட்டிங், லெட்டர் ரேட்டிங் இந்த மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வருது உங்களுக்கு. பட் கிளரிக்கல் அந்த மாதிரி எழுதுற மாதிரி எதுவுமே வராது உங்களுக்கு. உங்களுக்கு PO பொறுத்தவரை பார்த்தா இந்த
டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி கொடுப்பாங்க. உங்க ஆப்ஷன் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சில பேங்க் எக்ஸாம் இப்பெல்லாம் தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தமிழ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸ் பெஸ்டா இல்ல பிஏ இங்கிலீஷ் பெஸ்டா இல்ல பிகாம்ல இந்த பேங்கிங் ரெலவெண்டான ஸ்ட்ரீம் எடுக்கலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மூணுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நீங்க எல்லா டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்கணும். ஏன்னா பேங்க் ரெலவெண்டான கொஸ்டினும் கேட்கறாங்க மெயின் எக்ஸாம்ல. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் ஆப்டியூட் ரீசனிங் இது மூணுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது மெயின் எக்ஸாம்லேயே வருது, ப்ரிமிலர்லேயே வருது உங்களுக்கு. இப்போ மேக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசனிங் ஆப்டியூட் டாபிக்ல கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதுக்காக பிஎஸ்சி மேக்ஸோட சிலபஸ் வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் ரெலவெண்ட்டாக தான் வரும் அப்படிங்கிறதா இல்லை. நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். அதனால இந்த டாப்பிக்ல கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே பிஏ இங்கிலீஷ் படிச்சீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரெலவெண்ட்டாக நல்ல நாலேஜ் இருக்கும். முக்கியமாக பிஓலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்லாம் வரனால கண்டிப்பா அதை வந்து ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. பட் அதுக்காக நீங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க நீங்க வந்து ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா இல்ல. நீங்க இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் ரீசனிங் ஆப்டிவ்லாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருந்தா கூட அந்த இங்கிலீஷ் டாபிக்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணா மட்டும்தான் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பிகாம்ல வந்து பேங்கிங் ரெலவெண்டான ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா பேங்கிங் டாபிக்ல கொஞ்சம் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னு பார்த்தா செக்ஷனல் டைமிங் இருக்கு, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க 6 டாபிக்மே எவ்வளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. முக்கியமா செக்ஷனல் டைமிங் இருக்கு, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு. செக்ஷனல் டைமிங் அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கு இவ்வளவு டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இவ்வளவு மார்க் மேல வாங்கியிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அந்த மாதிரி முன்னால வந்து பார்த்தா ஓவரால் கட் ஆஃப் மட்டும் தான் இருந்துச்சு. பட் ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேங்க் எக்ஸாம்ல செக்ஷனல் கட் ஆஃப் கூட இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு டாபிக்லும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசனிங் ஒரு 30 மார்க் கேட்கறாங்க அப்படின்னா 20க்கு மேல வச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு, உங்க ஹார்ட் ஒர்க் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க பிகாம்ல பேங்கிங் ரெலவெண்டா எடுத்தாலும் பரவாயில்ல, பிஏ இங்கிலீஷ் எடுத்தாலும் பரவாயில்ல, இல்ல பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு வந்து பார்த்தோம்னா மற்ற டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக இந்த 3 டிகிரி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்க மற்ற டிகிரி எடுத்துட்டு கூட பிஏ எடுத்துக்கலாம். பிஏலாம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது பேரு பிபிஏவும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், தியரி ரெலவெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு கூட உங்களுக்கு காலேஜ்ல கிடைக்கிற டைம்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீசென்ட் டேஸ்ல அப்படிதான் பண்றாங்க. ஒரு டிகிரி படிக்கும் போதே கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் பேங்க் ஜாப்க்குலாம் மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனலி படிக்கும்போது பேங்க் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்றாங்க. ஒரு 2 years 3 years கண்டினியூஸா ப்ரிப்பரேஷன்ல இருக்கறனால கண்டிப்பா வந்து ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்பதான் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்க, இல்ல வந்து பார்த்தோம்னா காலேஜ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு எய்ம் பண்ணீங்க அப்படின்னா. ஏன்னா பிரைவேட்ல வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. சேலரி வைஸ் ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு அவ்வளோக்கோ வந்து சேலரி வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது முக்கியமா பேங்க் ஜாப்ல நிறைய அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. டூர் போனீங்கன்னா அதுக்கு அலவன்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எஜுகேஷன் ரெலவெண்ட் அலவன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு சேலரியோட நல்ல ஒரு பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிளரிக்கலுக்கே ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000க்கு மேல இருக்கும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே பிஓலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 40,000 45,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆவரேஜ் சேலரி தான். நீங்க எந்த பேங்க் போறீங்களோ அதை பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும். முக்கியமா எஸ்பிஐ எல்லாம் கொஞ்சம் ஹைக் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எஸ்பிஐயோட எக்ஸாம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமா போட்டீங்க அப்படின்னா முக்கியமா ரெகுலர் பிராக்டிஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஓ கிளரிக்கலா வேணாம், நான் குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் விரும்புறீங்க அப்படின்னா நீங்க வந்து பிஏ இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, பிகாம் எடுத்திருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அடுத்து எம்சிஏ இல்ல எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எம்எஸ்சி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா அப்படின்னா எம்சிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு எலிஜிபிள் நீங்க. இதுவே எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதெல்லாம் குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 40,000-45,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பேங்க் ஜாப்ல
வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஈஸியா வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கிடலாம். பட் ரெகுலர் பிராக்டிஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. முன்னால சென்டர் போனா தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்பெல்லாம் ஆன்லைன்ல எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல தமிழ் ரெலவெண்டா நிறைய பேங்க் எக்ஸாம் கிளாஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட வந்து பார்த்தோம்னா நீங்க ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாமா இல்ல பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாமா, பிகாம்ல அதாவது பேங்கிங் ரெலவெண்டான ஸ்ட்ரீம் எடுக்கலாமா, எது வந்து பார்த்தோம்னா ஒரு பேங்க் ஜாபுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சிருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்ல ஆல்ரெடி இது ரெலவெண்டான ஏதாவது டிகிரி படிச்சிருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.